ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து ரம்ஜானுக்கு வந்துட்டு பிரியாணி ஆக்கிறதுக்காண்டி கொஞ்சம் ஜாமான் வாங்கிட்டு வந்திருக்காங்க. என்னென்னு பார்ப்போமா? ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டே பில்லு தான் வருது. நம்ம கணக்கு கேட்போம் இல்லையா, அதனால் பில்லு. அதுக்கப்புறம் என்ன, பட்டை, அதுக்கப்புறம் கிராம்பு, இட்லி பொடி சம்மந்தம் இல்லாமல் வந்திருக்கு, சாஸு, இது என்ன, கான் மாவு, இப்போ பார்த்திங்கன்னா உளுந்து, அன்னாச்சிப்பூ, ஆயிலு, அதுக்கப்புறமா இன்னொரு ஆயிலு, கேரட் எடுத்து இதில் போட்டிருக்கான் பாருங்க. அதுக்கப்புறமா நெய், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரியாணி மசாலா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாவு, மைதா மாவு, இதுக்கப்புறம் பட்டை, ஏலக்காய், அப்புறம் பார்த்திங்கன்னா அரிசி பாருங்க, அரிசி இருக்குது பார்த்திங்களா, அவ்வளோதான். அது வந்து மளிகை ஜாமான் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தால்ச்சா வைக்கணும் இல்லையா, தால்ச்சாவுக்கு வந்துட்டு கொத்தமல்லி இலைகள், அதுக்கப்புறமா பச்சை மிளகாய், இஞ்சி, தக்காளி, இதுக்கப்புறம் பூண்டு, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தம்பி தள்ளு, இவ்வளோ தான். இன்ஷா எப்படி நான் பிரியாணி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.